أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஜமாத்தார்களே, வியாபார பெருங்குடி மக்களே, அந்த ஏக இறைவனின் மாபெரும் அருளால் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த கூட்டத்திலே வளரும் தலைமுறையே வழிமாறாதே என்கின்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சமீப காலமாக இளைஞர்களுடைய பாதை, அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்ற பாதையும் பயணமும் மிகப்பெரிய அதல பாதாளத்தை நோக்கி, நரக படுகொலையை நோக்கி, இம்மை மறுமை வாழ்வைக்கு வேட்டு வைக்கக்கூடிய நிலையிலே ஒரு அவலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால் ஆற்றல் பெற்ற ஒரு தலைமுறை இளைஞர் தலைமுறை. இந்த இளமை பருவம் என்பது நல்ல விஷயத்தையும் சரி தீமைகளையும் சரி பிடிச்ச பிடியாக மிக உறுதியோடு அதை கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் மிக்க அதிவிரைவாக பயணிக்கக்கூடிய ஒரு பருவம். அந்த விரைவான வளர்ச்சியை பெற்றுத்தருகின்ற, விளைச்சலை பெற்றுத்தருகின்ற இந்த இளமை பருவத்திலே விஷச்செடிகள் வளர்ந்து விட்டால் அது சமுதாயத்திற்கு மிக பெரும் சாபக்கேடாக வந்துவிடும். வளரக்கூடிய தலைமுறையினர் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து சிறந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இலக்கை மறந்த இந்த இளைஞர் சமுதாயத்தை நோக்கி அவர்களை விழிப்புணர்வுபடுத்த வேண்டும் என்பதற்காக இலக்கை நோக்கி இளைஞனே வா என்கின்ற ஒரு தலைப்பிட்டு இந்த ஜமாத் பணி செய்து வருகிறது. இளைஞர் சமுதாயத்தினுடைய பயணம் எவ்வளவு மோசமாக இருந்திருக்கிறது, விபரீதத்தில் விட்டிருக்கிறது என்பதற்கு ஓரிரு சம்பவங்களை உங்கள் கண் முன்னால் நாம் நினைவுக்கு கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த சில காலங்கள், ஒரு 4-5 ஆண்டுகளில் உள்ள நடப்புகளை நினைவுபடுத்திக் கொள்கிறோம். கர்நாடகா மாநிலத்திலே குளத்திற்கு சென்ற 3 இளைஞர்கள் அந்த நீரிலே போட்டி போட்டு நீந்தி கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஒருவர் மூச்சு திணறி உள்ளே இறந்து விடுகிறார். 2 பேர் கரையில் நின்று அவர் இறந்து விடுவதை பார்த்து அவர் மிதங்கியதற்கு பிறகு சுதாரிக்கிறார்கள், உள்ளே போனவர் நீந்த தெரியாமல் திணறி திணறி இறந்து விட்டார் என்று. காரணம் என்ன தெரியுமா? ஒரு சிறிய துடிதுடிப்பு இருந்தாலும் கூட, தத்தளிப்பு அங்கே ஏற்பட்டாலும் கூட, ஊரை கூட்டுகின்ற ஒரு உஷார் தன்மை அவர்களுடைய மூளையை ஏன் உணர்த்தவில்லை என்றால், 3 பேரும் குடிகாரர்களாக போய் விழுந்திருக்கிறார்கள். அந்த குடியிலே விழுந்தவன், குளத்திலே விழுந்தவன், தன்னை மாய்த்து கொண்டவன் யார்? உலகத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லி தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தி கொண்ட ஒரு இளைஞன் செத்து மடிந்திருக்கின்றான் குடிகாரனாக. நிலைமையை பார்த்தீர்களா? விளையாட்டு என்ற மோகத்தின் உச்சம் பப்ஜி என்ற விளையாட்டு. இதற்கு முன்னால் ப்ளூவேல் என்று ஒன்றை கிளப்பினார்கள். தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுகின்ற ஒரு போதையை ஏற்படுத்துகின்ற விளையாட்டு. அதிலிருந்து ஒரு கட்டத்திலே மீண்டு வந்த இந்த தலைமுறை, இந்த பருவம். இன்னொரு பக்கம் இளைஞர்களிலிருந்து சிறுவர்கள் வரைக்கும் இன்றைக்கு போதை வயப்பட்டது போன்று பப்ஜி என்ற கேம், அதன் அடுத்து ஃப்ரீ ஃபயர், எப்படியே போய் அதுல லாக்கா இருக்கிறார்கள். ஒரு 5 நிமிஷம் அந்த கேமை பார்த்துட்டு வெளியே வந்தவன் அல்ல, 6 மணி நேரம், 7 மணி நேரம், 10 மணி நேரம் என்று மூழ்கி அதிலே ஏற்பட்ட இழப்பு தன் வாழ்க்கைக்கே ஏற்பட்ட நஷ்டம் என்று தற்கொலை செய்தவர்கள் இந்த கூட்டம். இது நடந்ததா இல்லையா? தன்னுடைய பிள்ளை இதை செய்யக்கூடாது என்று கண்டித்த பெற்றோரை
இந்த ஆட்டத்தின் போதையால் கொலை செய்தவர்கள் இவர்கள். எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பாத்தீங்களா? மானக்கேடான காரியத்தின் உச்சத்தின் விளைவால் காது கேட்காத ஒரு சிறுமியிடத்திலே பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டு அவளை சாகடித்த கொடுமைக்கார கூட்டமாக இந்த இளைஞர்கள் உருவாகி வருகிறார்கள் என்றால், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக எத்தனையோ சேவை நிறுவனங்களை நாம் நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜமாத் கடந்த 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக முதியோர் ஆதரவு இல்லத்தை, பிள்ளைகளால் கைவிடப்பட்ட அந்த தவித்து கொண்டிருக்கக்கூடியவர்களை ஆதரிக்கும் இல்லத்தை நடத்தி வருகிறது. தந்தை அல்லது தாய் ஒருவரை இழந்து ஆதரவற்ற சிறுவர்களுக்காக கும்பகோணம் சுவாமிமலை என்கின்ற ஊரிலும், சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி என்கின்ற ஊரிலும் சிறுவர் ஆதரவு இல்லத்தை நடத்தி வருகிறது. ஏன் இந்த ஆதரவற்ற இந்த சிறார்களை, இந்த அனாதை குழந்தைகளை நாம் பராமரித்தால் மறுமையில் அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கலாம் என்கின்ற அந்த சுப செய்திக்காக, இந்த ஆதரவற்றவர்களை விரட்டிவிட்டால் அவர்கள் மறுமையை மறந்த பாவிகள் என்ற அச்சத்திற்காக, அராய் தல்லதி யுகத்திபு பித்தீன் ஃபதாலி கல்லதி எதுல் யத்தீம், அனாதைகளை விரட்டுகிறான் என்று அல்லாஹ் யாரை சொல்கிறான் தெரியுமா? மறுமையை பொய்யென கருதக்கூடியவனை சொல்கிறான். அந்த கொடும் செயலை இந்த சமுதாயம் செய்துவிடக் கூடாது. இந்த சமூகத்திலே ஆதரவற்று கைவிடப்பட்ட சிறுவர்களை அரவணைக்க வேண்டும். இன்னொரு மிக முக்கியமான காரணம், இந்த சிறார்கள், பெற்றோர் ஆதரவு இல்லாத சிறார்கள் சமுதாயத்தில் தருதலைகளாக வந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் எந்தவித நிழலும் இல்லாத யௌமலா தில்ல இல்லால் தில்லஹு, அல்லாஹ் தன்னுடைய அரிசி என்ற சிம்மாசனத்திலே நிழல் தர போகிறானே, அந்த நிழலுக்கு, அந்த நிழலில் இடம் பிடிக்கக்கூடியவர்கள் யார் என்ற அந்த பட்டியலை அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொல்லுகிற பொழுது ஒன்றை குறிப்பிடுகிறார்கள். ஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தி ரப்பிஹி, தன் வணக்க வழிபாட்டிலேயே வளர்ந்த இளைஞன், திடீரென்று மார்க்கத்தை ஏற்றவன் அல்ல. சிறுபிராயத்திலிருந்தே இந்த மார்க்க தொடர்பு, சிறுபாயத்திலிருந்தே இந்த கொள்கை இணைப்பு, சிறிய வயதிலிருந்தே பருவத்திலிருந்தே இந்த திருக்குரான் நபி மொழியினுடைய தொடர்பு, இளமை பருவம் மார்க்க பிணைப்போடு பயணிக்கின்றான், முதுமையை அடைகின்றான், உயிர் பிரிந்து விட்டது. இப்படி மார்க்க அடிப்படையிலேயே வளர்ந்த இளைஞனுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் அர்ஷின் நிழலை தருகின்றான். ஆதரவற்ற இந்த சிறுவர்களுக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்க வேண்டாமா என்று எதிர்பார்த்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற இல்லங்கள். இளைஞர்கள் தரம் தாழ்ந்து, தன்னுடைய தடம் மறந்து, தன்னுடைய கொள்கையை இழந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு இப்பொழுது முன்னோடி யார்? அறிவை முதல்ல அடகு வைத்து விட்டார்கள். முன்னோடி யார்? கூத்தாடிகள். இன்றைக்கு அலங்காரத்தோடு அவர்கள் முன்னால் சமூக வலைத்தளங்களில், தொலைக்காட்சிகளில், சினிமா தியேட்டர்களில் வலம் வருகின்ற அந்த நடிகர்கள் தான் இப்பொழுது முன்னோடிகள். அல்லாஹ் தன் திருமறையிலே குறிப்பிடுகிறான், லக்கது கானலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். அல்லாஹுவை எதிர்பார்த்து, நாளை மறுமையிலே அல்லாஹுவை சந்திக்க போகிறோம் என்று எதிர்பார்த்து, இறுதி நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களே, வதக்கரல்லாஹ கஸீரா, அல்லாஹுவை அதிகம் அதிகம் தியானித்து திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்களே, நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு இந்த தூதர் அழகான முன்னோடியாக இருக்கிறார். ரோல் மாடல் நபிகள் பெருமகனார். இந்த நபிகளாரிடத்தில் என்ன இல்லை என்று இந்த கூத்தாடிகளை இவர்கள் தலைவர்களாக எடுத்துக்கொண்டார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இவர்களிடத்தில் என்ன இருந்து விட்டது என்று சொல்லி பாருங்கள். ஒழுக்க சீலர்களா, வாரி வழங்கும் வள்ளல்களா, பெரும் தியாகிகளா, நன்னடத்தைக்கு பெயர் போனவர்களா, நேர்மையோடு நடந்தவர்களா, சமுதாயத்திற்கு எந்த பிரச்சனை என்று சொன்னாலும் வாய் திறக்க மாட்டார்கள் என்றால் இந்த கூத்தாடிகள். ஒட்டுமொத்த மனித குலமே வெள்ளத்தில் மூழ்கின்ற பொழுது அவர்களை மறந்துவிட்டவர்கள் கூத்தாடிகள். அப்படித்தானே இருப்பவர்கள். அவர்களிடமிருந்து என்ன கவரப்பட்டு இவர்கள் இப்படி பின்னாடி போறாங்க? ஒரு வீரம் என்று சொல்வதற்கு இவர்களுக்கு தகுதி இருக்குதா?
பத்திரிகை அறிக்கைவதற்கு, பேட்டி கொடுப்பதற்கு திராணி இல்லாத கூத்தாடிகள். இன்னைக்கு நேத்து இல்ல, பல ஆண்டுகளாக ஒருவரை முன்னோடியாக எடுத்து வந்தார்கள். அவர்களை போன்று பெயரை மாற்றிக்கொண்டார்கள். அவர்களுக்கு பேனர் அடித்தார்கள். அவர்களுக்கு ரசிகர் மன்றம் உண்டாக்கினார்கள். பல ஆண்டுகளாக அவர் அரசியலுக்கு வருவாரா என்று எதிர்பார்த்தார்கள். காணல் நீர். 2017 அறிவிப்பு வருகிறது, வந்து விடுவார் என்றார்கள், வரல. 18 ஆனது, இதோ வந்துட்டாரு, நாங்க வரல. 19 ஆச்சு, இதோ வந்துட்டேன்னு சொல்லுன்னாரு, வரல. 20 ஆச்சு, டிசம்பர்ல சொல்றேன்னாரு, இப்பவும் இல்லை, எப்பவும் இல்லைன்ட்டார். எதுக்குமே முடியல, உடல் இயலல. அப்ப இது நாள் வரைக்கும் உள்ளத்துல இயலல, எதுக்குமே திராணி இல்லையே. இவர்கள் தைரியசாலிகளா? நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை வாய் திறந்து பேசி இருக்கிறார்களா? என்ன தைரியம், என்ன வீரம் இவர்கள்ட்ட இருந்துச்சுன்னு இவங்களை தலைவனாக்கணும். இவன் அறிவு அடகு வச்சிருக்கிறான். தைரியத்திலையும், தன்னம்பிக்கையிலையும், தியாகத்திலையும், வள்ளல் தன்மையிலையும், நேர்மையிலையும், ஒழுக்கத்திலும் உச்சாணிக்கும் உயரத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார்? பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை மறந்துவிட்டு இந்த கூட்டம் போயிருக்கு. வீரம்னு சொன்னாங்க, உடல் வலு என்று சொன்னால், எதையும் எதிர்கொள்ளுகிற துணிச்சல் என்று சொன்னால் நபிகள் பெருமகனார்ட்ட பார்க்கலாம். ஒரு கட்டத்தில் அசந்து படுத்தாங்க. எதிர் கூட்டத்தில் உள்ளவன் வாழை எடுத்துட்டான், நபிகளாருடைய வாழை உருவிட்டு கேட்டான், முகமதே உன்னை கொல்ல போகிறேன், உன்னை யார் காப்பாற்றுவார்னு கேட்டான். உடனே நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை அல்லாஹ் காப்பாற்றுவான். இதான் தூதர். போர்க்களம் இப்படி மூண்டு கிடக்கிறது. அந்த நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணவில்லை, தென்படவில்லை. போர்க்களம்னா வாண்டடா மூஞ்சியை காட்டுறதில்ல, அது ஒரு தந்திரத்தோடு கடைபிடிக்க வேண்டிய ஒரு யுத்தம். அந்த நேரத்தில் நபிகளார் எங்கே தேடப்படுகிறது? நபிகளார் இறுதியில் அறிவித்தார்கள், ஆனா முஹம்மத் லா கதிப், ஆனா இப்னு அப்துல் முத்தலிப், நான் முஹம்மது, இதில் பொய் இல்லை. நான் யார்? அப்துல் முத்தலிப் வாரிசுடா. யாரடா ஓடி போயிட்டான்னு சொல்றீங்கன்னு நபிகளார் களத்தை சந்தித்தார்கள். கடவாய்ப்பல் உடைக்கப்பட்டு இருக்கும் பொழுது நபிகளார் கொல்லப்பட்டு விட்டாரா என்ற கேள்வி கணைகள் வந்த பொழுது அந்த களத்தை விட்டு ஓடாதவர் நபிகள் பெருமகனார். பெரும் கூட்டம் தன்னை விட்டு ஓடிய பொழுதும் உறுதியோடு இருந்தவர் நபிகள் பெருமகனார். மதுனாவுல திடீர்னு ஒரு சத்தம். எப்பங்க? காலையில 10 மணிக்கு இல்ல, அதிகாலையில் 5 மணிக்கு இல்ல, அதுக்கு முன்னாடி நைட்ல, நள்ளிரவுல திடீர்னு ஒரு சத்தம். சஹாபாக்கெல்லாம் என்னடா சத்தம்னு எந்திரிச்சு போகிற பொழுது எதிர்த்து சில ரசூலுல்லாஹ் வராங்க. எதில்? குதிரையில் வருகிறார்கள். கடிவாளம் இடப்படாத குதிரை. எப்படி வரலாற்று தகவல்களை அப்படியே உண்மை, இந்த கூத்தாடிகள் மாதிரி எல்லா செட்டிங் வைத்துக் கொண்டு என்னமோ சிறுத்தையோடு வாயில கையை விட்ட மாதிரி அனைத்தும் பொம்மைகள். நான் சொல்வது ரீல் அல்ல, ரியல். நபிகளார் காலத்தில் நடந்த வரலாற்றை ஆதாரபூர்வமாக, துல்லியமாக பாதுகாத்த அந்த தோழர்களின் வரலாறையும் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அந்த செய்தி சொல்லுகிறது, நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர் திசையில வராங்க, யாரும் பயப்படாதீங்க, ஒரு பிரச்சனை இல்லைன்னு. ஒரு ஆட்சி தலைவர் எப்படி வந்து நிக்கிறாங்கன்னு பாருங்க. இவரல்லவா ஒரு முன்னோடி, அனைத்திலும் முன்னோடி. அப்படி எதிரில் வந்து நிற்கும் போது சஹாபாக்கள் சொல்றாங்க, இவர் கடிவாளம் இடப்படாத குதிரையிலே போய் வந்தார்னாங்க. எவ்வளவு வேகம், கடலை விட வேகம். கடல் அலை வருவாருங்க, அடிக்கிற அடி, அதை விட வேகமாக பயணிக்கின்ற கடிவாளம் இடப்படாத குதிரை. அதான் பாயிண்ட். சாதாரணமா குதிரையில உட்காரணும்னு சொன்னா அதுக்கு ஒரு கிரிப் வேணும், ஒரு பிடிமானம் வேணும், ஒரு உடல் கட்டமைப்பு வேணும். நோஞ்சானா இருக்கிறான், எலும்பு மச்சையெல்லாம் போயிருச்சு, அப்படியே தட்டினா கீழே விழுகிறவன போய் குதிரையில ஏற விட்டுனா ஏறும்போதே விழுந்துருவான், அது தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கும். கடிவாளம் இடப்பட்ட குதிரைனா அது என்னத்த பண்ணாலும் நம்ம விழுகாத அளவுக்கு கைத்த பிடிச்சுக்கலாம். கடிவாளமே இடப்படாத குதிரைனா அது எந்திரிக்கும், ஓடும், ஆடும், அனைத்திற்கும் உடல் அசையாமல் பிடித்து வைக்கும் என்றால் எப்படி இருக்கும் உடம்பு? இரும்பு மாதிரி. கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்ப வயசு ஒரு 55 இருக்கும், பார்த்துக்குங்க. இரும்பு மாறிங்க. குதிரையின் வேகம் எப்படி தெரியுமா? அது ஓடும் போது ஒரு கால் தான் தரையில படும். விலங்கியல் சேனல்கள் எல்லாம் பார்த்தா அந்த செய்தியில சொல்வார்கள், ஓடுற வேகத்துல பார்த்தா கட்ட 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 கட்டன்னு போகும்போது ஒரு கால் இருக்கும், 3 கால் மேல இருக்கும். அந்த ஒரு கால் இருக்கும், பேலன்ஸ் பண்ணி உட்கார்றா பாருங்க, அவன் தான் குதிரை வீரன்.
அதை கைத்த புடிச்சிட்டு உட்கார்றதெல்லாம் இப்ப கயிறே இல்லாம நபிகள் பெருமகனார் போயிட்டு வராங்க ஒரு 55-60 வயசுல. யார் வீரம், யார் வலு? அவர்களை மறந்து விட்டு கூத்தாடியின் பின்னால் பயணிக்கிற கூட்டம் இது. இப்படி இளைஞன் மாறி இருக்கிறான். இந்த நடிகர்களை பார்த்து அவர்களை மாதிரி தலைமுடியை வச்சிருக்கிறான், அவர்களை மாதிரி முகத்தை அமைச்சிருக்கிறான், அவர்களை மாதிரி மீசத்தாடியை வச்சிருக்கிறான். ஒவ்வொரு மூஞ்சியில இருக்கக்கூடிய அடையாளம் அன்னைக்கு வந்த சினிமா போஸ்டர்ல இருக்குங்க. இவன் மீசையிலையும் தாடியிலையும் காட்டிரும். திடீர்னு பாதி மீசை இருக்கும், திடீர்னு பார்த்தா மீசையோட தாடி சேர்ந்து இருக்கும். ஏன்? அது ஒரு சினிமா நடிகர் படம் எடுத்திருப்பார். அனைத்தையும் முகத்துல பிரதிபலிக்கும். அவர் மாதிரியே திமிரா பேசுறது, ஒரு மாதிரி பீடி குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, சூதாட்டத்தில் ஈடுபடுறது, ரகலை பண்றது, பெத்தவங்களை அவமதிக்கிறது, உறவுகளை முறிக்கிறது, எல்லா பாவத்தையும் புரிகிறது. அனைத்திலும் அவர்களை பிரதிபலிக்கக்கூடிய கூத்தாடிகளையாக இவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். யார்? வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் என்ற கொள்கையை மறந்து அவன் நாளை மறுமையில் நம்மை விசாரிக்க போகிறான். இந்த உலகத்தில் நம்மை வாழ வைத்திருப்பதும் பிறகு சாக வைப்பதும் சோதனைக்கு விட்டிருக்கிறான். இந்த துன்யா நமக்கு நிரந்தரம் கிடையாது. ஒரு நாள் எல்லாரும் போக போகிறோம். இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணீங்கன்னு நாங்க விசாரிக்க போகிறான். அல்லதி ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத் லி எபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அவன்தான் ஹயாத்தையும் மௌத்தையும் படைத்திருக்கின்றான். எதுக்கு? நல்ல நிம்மதியை வாழுங்கடா என்பதற்கல்ல. சோதிக்கப்பட்டு தப்பு செய்யறியா இல்லையான்னு பார்த்து, தப்பு செஞ்ச பிறகு மன்னிப்பு தேடுறியா, திருந்துறியா, வருந்துறியான்னு பார்த்து, திருந்திட்டால் வருந்தி விட்டால் நேர்வழியில் நடந்து விட்டால் உனக்கு சொர்க்கத்தை கொடுக்கின்றேன், இல்லாவிட்டால் நரகத்தில் போய் விழு என்ற பரீட்சை களமாக துன்யாவை கொடுத்தால் இவன் இதை உலகம் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். இதாண்டா நிரந்தரம்னு வாழ்றான். நடிகர்கள் பின்னாடி போயிட்டான். அவனுடைய எல்லா நடவடிக்கை, நடை, உடை, பாவனை எல்லாம் மாறிடுச்சு. செயல் வடிவம் மாறிடுச்சு. குடிகாரனாக குடிக்கு அடிமையா இருக்கிறான், போதைக்கு அடிமையா இருக்கிறான், விளையாட்டுகள்ல மூழ்கி விட்டான், அனைத்தையும் மறந்து விட்டான். மார்க்க சட்டங்கள், வணக்க வழிபாடுகள், சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் மறந்துட்டான். பொருளாதாரத்தை முழுக்க முழுக்க வீணடித்துக் கொண்டிருக்கிறான். இவன் சம்பாதிக்க போகல, படிச்சுக்கிட்டு இருக்கிறான்னா இவன் பொருளாதாரத்தை பெற்றவர்கள்ட்ட கேட்கிறான். கிடைக்கலன்னா கெஞ்சுறான், அப்பவும் கிடைக்கலன்னா ஓங்கி அடிக்கிறான், அப்பவும் கிடைக்கலன்னா இருக்கிற பொருளை அடமானம் வைக்கிறான். ஊதாரிகளாக. அதையும் மீறி படிப்பை விட்டுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டான், 10,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டான்னா இவன் காசை எடுத்துட்டு பெற்றவங்களுக்கு கணக்கு பார்த்து கொடுக்குறான். கணக்கு பார்க்காம வளர்த்த ஆளு அந்த தாய் தகப்பனுக்கு இவன் செஞ்ச கடமை என்ன? இன்னும் இவன் கல்யாணம் பண்ணல. இவன் ஊதாரித்தனமா செலவழிக்கிறதுக்கு, வீணாக செலவழிக்கிறதுக்கு ஒரு 8,000 ரூபாய் ஒதுக்கிட்டு பெத்த தாய் தகப்பனுக்கு போட்ட சோத்துக்கு கணக்கு பேசி 2,000 ரூபாய் கொடுத்துட்டு வரான். இதான் பொறுப்பா? பொறுப்பற்ற வக்கற்ற பிள்ளைகளாக இன்றைக்கு இளைஞர்கள் மாறி இருக்கிறார்கள். இவ்வளவு படு மோசமான நிலை. காரணம் என்ன? மொத்தத்தில் ஜீரோ. இவன் நேர போக வேண்டிய இடம் நரகத்திற்கு என்ற வகையில் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்றால் என்ன காரணம்? அல்லாஹ் ஒரு இடத்துல மறுமை அப்படி நினைவுபடுத்தி கேட்பான். அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையை நினைவுபடுத்தி கேட்பான். அந்த மறுமை நம்பிக்கையும் அந்த மறுமையை சொல்லிக் கொடுத்த இந்த அல்லாஹ்வின் நம்பிக்கையும் யார்கிட்ட இல்லையோ அவர்கள் பாதையை மறந்துவிட்டார்கள். அவர்களின் பயணம் பாதாளத்தை நோக்கித்தான் அமையும் என்பதை முதலில் ஆழமாக நாம் உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். பாவிகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். வயலுள்ளில் முத்தஃபிஃபின், அளவு நிறுவையிலே மோசடி செய்கிறார்களே அவர்கள் நாசமாக போகட்டும், அவர்கள் கேடுதான் உண்டாகும். அல்லதீன இதத்தாலு அலன்னாசி யஸ்தௌஃபூன் வ இதா காலூஹும் அவ் வஸனூஹும் யுக்ஸிரூன். வாங்குனா கூட கேட்கிறான், கொடுத்தா குறைச்சு கொடுக்கிறான். அலா யதுன்னு உலாயிக அன்னஹும் மபஊஸூன லியௌமின் அதீம். அவன் நினைக்க வேண்டாமா? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? மகத்தான பிரம்மாண்டமான ஒரு நாளில் இவன் எழுப்பப்படுவான் என்பதை நினைத்து பார்க்க வேண்டாமா என்ற மறுமையை அல்லாஹ் நினைவுபடுத்தி சொல்கின்றான். யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். அந்த மறுமையில் எந்திரிச்சு யார் முன்னாடி பதில் சொல்லணும் தெரியுமா? அந்த அகிலத்தாரின் இரட்சகன் முன்னாடி பதில் சொல்லணுமே. அது நினைவில்லையா உனக்கு என்று அல்லாஹ்வை பற்றியும் அந்த மறுமையை பற்றியும் நினைவுபடுத்தி கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? அதை ஒருத்தன் நினைச்சா திருந்திடுவான், எல்லாத்திலையும் மாறிடுவான். அதை ஒருத்தன் மறந்தா அனைத்திலையும் தருதலையாக போயிடுவான். இதுதான் யதார்த்தம். இதை முதல்ல ஆழமா புரிஞ்சுக்கணும்.
நமக்கு வரலாற்று சுவடுகள் அழகான பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்தில் சஹாபாக்கள் இளைஞர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட பயணத்தை நோக்கி, இருளில் இருந்து வெளிச்சம் என்று பயணத்தை நோக்கி புரட்சியாக மலர்ந்திருக்கிறது, மாறி இருக்கிறது என்று பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல 40வது வயசுல தூதராகிறாங்க. ஒரு சில ஆண்டுகள் அங்க பிரச்சார பணியில ஈடுபடுறாங்க. அப்ப கடும் நெருக்கடி. அந்த ஊர்ல அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொன்னால் பிரச்சனை. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வையும் வணங்கின்னு சொன்னா பிரச்சனை இல்லைங்க. ஏன்? அங்கே மக்கா காஃபிர்கள் அல்லாஹ்வை வணங்கிட்டு இருந்தாங்க. அதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இப்போ நாம மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணும்போது அல்லாஹ்வை வணங்குங்க, தர்காக்கு போகாதீங்க, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ். அப்படின்னா வணக்கம்னா என்ன? அதை சொல்லு. தொழுகைக்கு தகுதியானவன் அல்லாஹ். நோன்பு வைக்கிறோம் யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. ஜக்காத் வழங்குகிறோம் யாரின் திருப்திக்கு? அல்லாஹ்வுக்கு. ஹஜ் செய்கிறோம் யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. பிரார்த்தனை செய்கிறோம் யாரிடத்தில்? அல்லாஹ்விடத்தில். பாவ மன்னிப்பு தேடுகிறோம் யாரிடத்தில்? அல்லாஹ்விடத்தில். பாதுகாவல் கேட்கிறோம் யாரிடத்தில்? அல்லாஹ்விடத்தில். ஏன்? இந்த வணக்கங்களுக்கெல்லாம் தகுதியானவன் அல்லாஹ் என்ற நம்பிக்கை தான் இஸ்லாம். இதை விட்டுட்டு நான் தொழுகை அல்லாஹ்க்கு செய்வேன், நோன்பு அல்லாஹ்க்கு செய்வேன், ஹஜ் அல்லாஹ்க்கு செய்வேன், ஜக்காத் அல்லாஹ்க்காக கொடுப்பேன், ஆனா துவா இறந்து போனவங்கள்ட்ட, சமாதியில் உள்ளவங்கள்ட்ட கேட்பேன், நபிகள் நாயகத்திட்ட கூட கேட்பேன், பாவ மன்னிப்ப அப்துல் காதர் ஜீலானியே காப்பாத்துங்கன்னு அந்த தர்கா வழிபாடை செய்வேன் என்றால் அங்கே இஸ்லாம் என்கிற ஓரிரை நம்பிக்கை உடைந்து சிதைந்து சின்னாபின்னமாய் விட்டது. இங்குதான் ஷிர்க் வந்து விட்டது. அவனை தவிர அவனுக்கு பங்காளி யாருமே கிடையாது, அவன் ஒரே ஒருவன் தான் என்ற கொள்கை அங்கே உருக்குலைந்து விட்டது. இந்த பிரச்சனை தாங்க மக்காலே இருந்துச்சு. இங்க என்ன பிரச்சனையோ இதை விட சின்ன பிரச்சனையா தான் மக்கால் இருந்துச்சு. இங்க பயங்கரமா இருக்குது, மக்காவில் இதை விட சின்னதாக தான் இருந்துச்சு. என்ன? அந்த மக்கா காஃபிர்கள் இன்னைக்கு வரலாறுல எல்லாருடைய மனசுல தெரிஞ்ச பேர் என்ன? அபூ ஜஹ்ல் தெரியும் எல்லாருக்கும். அவன் நபிகளாருக்கு எதிராக யுத்தத்தில் பங்கெடுத்தவன், நபிகளாரை விரட்ட முயற்சித்தவன், எல்லாமே செஞ்சவன். அபூ ஜஹ்ல் எல்லாருக்கும் தெரியுமே. அந்த மக்கா காஃபிர்கள் இருக்கிறார்களே, அவர்களின் கடவுள் கொள்கை என்ன? அல்லாஹ் சொல்கின்றான், வலஇன் சஅல்தஹும் மன் ஹலக ஸமாவாதி வல் வ ஸஹர ஷம்ஸ வல் கமர். வானங்களை படைத்தது யார்? பூமியை படைத்தது யார்? சூரியன் சந்திரனை கட்டுக்கோப்பில் வைத்திருப்பவன் யாருன்னு கேளுங்க. சூரியன் சந்திரன் அவ்வளவு கட்டுக்கோப்பில் இருக்கும், மாறாது. பூமி இயங்கிட்டு இருக்குதுங்க, பூமி தன்னை தானே சுத்திக்கிட்டு இருக்கு 24 மணி நேரம்னா அதான் மாறாது. அல்லாஹ் வசப்படுத்தியிருக்கான். அப்படி இந்த பூமி சூரியனை ஒரு முறை சுத்தி வருவதற்கு 365 நாள் 5.5 மணி நேரம் ஆகும்னா அது மாறாது, அப்படியே தான் இருக்கும். இந்த பூமியை சந்திரன் சுத்தி வருவதற்கு 1 மாசம் ஆகும்னா அது மாறாது, அப்படியே தான் இருக்கும். இப்படி கண்ட்ரோல் பண்ணி வைத்திருப்பவன் யார் என்று அந்த மக்கா வாசிகள்கிட்ட கேளுங்க. மக்கா காஃபிர்கள்ட்ட அல்லாஹ் கேட்க சொல்றான். அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? லயகூலுன்ன அல்லாஹ், அல்லாஹ் தான் படைச்சான் என்று சொல்வார்கள். மக்காவாசிகள் தன்னை படைத்தவன் அல்லாஹ் என்று தான் சொன்னார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், பலைன் சஅல்தஹும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅஹ்யா பிஹில் அர்ல பஅத மௌத்திஹா. வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வைத்து செத்து போன பூமியை உயிர்ப்பித்தவன் யார் என்று கேளுங்கள். அல்லாஹ் தான் பதில் சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லைங்க, உச்சபட்சமான பிரச்சனைன்னு வைங்க, படும் பயங்கரமான துன்பத்தில் மாட்டிக்கொண்டு வைங்க, யா அல்லாஹ்னு சொல்லி அப்படியே அல்லாஹ்ட்ட உதவி தேடுகிற அந்த நேரம் இருக்கு பாருங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்ட்ட உதவி தேடுறது தவிர வேற எதுவுமே நமக்கு தெரியாது பாருங்க, கண்ணை கட்டிரும். அந்த மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் கடலில் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது மலையளவு அலை வந்து விட்டால் தஅவுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், மன தூய்மையோடு அல்லாஹ்ட்ட தான் துஆ செய்தார்கள். யார? அந்த மக்கா காஃபிர்களை பத்தி அல்லாஹ் பேசிட்டு இருக்கிறான். அல்லாஹ்ட்ட தான் துஆ செய்தார்கள். வலையின் அன்ஜைத்தனா, இறைவா எங்களை நீ காப்பாத்திட்ட, லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன், நாங்கெல்லாம் நன்றி செலுத்துபவர்களா ஆயிருவோம்னு கேட்டார்கள். இப்படிப்பட்டவங்களை ஏன் அல்லாஹ் அங்க காஃபிர் காஃபிர்னு சொல்றான்? குல் யா அய்யுஹல் காஃபிருன், இறை மறுப்பாளர்களே ஏன் அங்க சொல்றான்? அப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்? அதையும் அல்லாஹ் சொல்கின்றான். வ யாபுதூன மின் தூனில்லாஹி, அவர்கள் அல்லாஹ்வை விட்டுட்டு சிலரையும் வழிபட்டார்கள். யார? மாலா எதுர்ருகும், எந்த தீங்கிழைக்க முடியாத, வலா என்ஃபவுஹும் பயனளிக்க முடியாதவைகளை வணங்கினார்கள். நல்லடியார்கள் லாத்து என்ற அவுலியா, உஸ்ஸாங்கிற மகானு, மனாத்துங்கிற மகான்னு வணங்கினாங்க.
அல்லாஹ் திருமறையில் குறிப்பிடுகிறான். இந்த லாத்து உஸ்ஸா மனாத்துலாம் பேரை வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லி வணங்கினா தெரியுமா? இவங்க தான் அல்லான்னு சொல்லி வணங்கல, இவங்க தான் எங்களுக்கு எல்லான்னு சொல்லி வணங்கல. வயக்கூலூன ஹாவுலாயு சுஃபாவுனா இந்தல்லா, இவங்க நாங்க என்ன உதவி தேடுறோம் தெரியுமா? நாளை மறுமை நாளில் அல்லாட்ட வந்து எங்களுக்காக வாதாடி வக்கீல் பேசி சிபாரிசு பண்ணி சொர்க்கத்துக்கு அனுப்பணுமேனு இவங்கள்ட்ட கையேந்திக்கிட்டு இருக்கிறோன்ட்டாங்க. அதுக்கு தான் அவர்கள் அல்லாஹ் காஃபிர்னா. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் லாத்து உஸ்ஸாண்டு ஓடுவாங்க, பாரதூரமான விஷயம்னா அல்லாண்டுருவாங்க. இவர்களே காஃபிர்னா அல்லாஹ்வோடு கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்துக்கு இவர்களை இறந்து போனவர்களை கையில் எடுத்துக்கொண்டதை காஃபிர்னு சொன்னா, நம்ம மக்கள் சின்ன சின்ன பிரச்சனையா யா அல்லாஹ் பரக்கத் செய், வியாபாரத்தில் பரக்கத் செய், நோய் நொடியை நீக்கு, ஆரோக்கியத்தை கொடு, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் திடீர்னு பாரதூரமா இருக்கும், தர்காவுக்கு போய் நிற்பான். இவங்க நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. தலைகீழா இருக்கு, பாரதூரமா இருக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை வணங்கன்னு சொல்ல வரல, அல்லாஹுவை மட்டும் வணங்கன்னு சொல்ல வந்தாங்க. அந்த ஏகத்துவத்தை பதிவு செய்ய வந்தார்கள், நியமிக்கப்பட்டார்கள். சொல்லுகிற நேரத்தில் கடுமையான பிரச்சனை. அல்லாஹ்வை ஒருவனாக வணங்க வேண்டும் என்று சொல்லுகிற நாள் கடும் பிரச்சனை. அப்ப இருந்த சஹாபாக்கள், அப்ப வாழ்ந்த மக்கள் அறியாமையின் இருளில் மிகப்பெரிய விபரீதத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், படுமோசமானவர்களாக. வரலாற்று பின்னணி அதுதான். மக்காவாசிகள் எப்படி இருந்தாங்க? இருண்ட கண்டம்னு சொல்வார்களே, அந்த மாதிரி வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்ததாக இந்த சஹாபாக்களே வாக்குமூலமும் கொடுத்தார்கள். எப்படி? மக்கால இந்த மார்க்கத்தை ஏற்றிருந்த நேரத்தில் கடும் நெருக்கடி வந்த பொழுது முதல் கட்டமாக அல்லாஹ்விடம் இருந்து ஒரு அனுமதி வந்து விட்டது, இந்த ஊர்ல நெருக்கடி தாங்க முடியல, ஹிஜ்ரத் பண்ணி வெளியூருக்கு போயிருங்க அப்படின்னு. என்ன ஆகுதுன்னா, ஜாஃபர் பின் அபி தாலிப்ங்கிற ஒரு சஹாபி நபிகளார்கிட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் உறவினர், நபிகளாருடைய உறவினரும் கூட. ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை பேரு அப்துல்லா, ஜாஃபருடைய தந்தை பேரு அபு தாலிப், ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகோதரர் கணக்கில் ஒன்று விட்ட சகோதரர். அப்ப ஜாஃபர் பின் அபி தாலிப் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார். இவர் தன் குடும்பத்தோடு இன்னும் சில சஹாபாக்களோடு அபிசீனியாவுக்கு போறார். இன்னைக்கு எத்தியோப்பியா, சொமாலியா, அபிசீனியான்னு பிரிச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு அபிசீனியா மட்டும்தான். அங்க போனார். அது கிறிஸ்தவ நாடாக அப்ப இருந்துச்சு. நஜ்ஜாஷி மன்னர் அதற்கு அரசராக இருக்கிறார். அவர் போன நேரத்தில் இந்த சஹாபாக்கள் கூட்டம் இந்த மார்க்கத்தின்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக மக்காவில் கடும் நெருக்கடிக்கு ஆளான காரணத்தினால் சுதந்திரத்தை தேடி, மார்க்கத்திற்கான சுதந்திரத்தை தேடி அபிசீனியாவுக்கு போன தருணத்தில் என்ன ஆகுதுன்னா, மக்காலிருந்து 2 இளைஞர்கள் வராங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நேரா போவோம், இந்த நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லுவோம், நிறைய அன்பளிப்புகளை கொடுப்போம், கொடுத்து இந்த கூட்டத்தை அப்படியே மீண்டு இழுத்துட்டு வந்து மக்களை அடிமையாக்கி விட்டுருவோம் அப்படின்னு திட்டம் போட்டு இந்த 2 பேர் போறாங்க. போய் நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லி, இவங்க முகமதுன்னு ஒரு ஆளை பின்பற்றுறாங்க, அவர் வழிகேடரு, எங்கள்கிட்ட பிரிவினை உண்டாக்குறாரு, குழப்பத்தை உண்டாக்குறாரு, புதுசா சொல்றாரு, எங்கள் முன்னோர்கள் செஞ்ச வழியெல்லாம் விட சொல்றாரு, இது சரியில்லை, இந்த மாதிரி குழப்பத்தை இந்த ஊர்லயும் செய்ய வந்திருக்கிறாங்க, ஆளை விரட்டுங்க, திருப்பி அனுப்புங்க என்று சொல்வதற்காக நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட வந்துட்டாங்க. நஜ்ஜாஷி மன்னர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த 2 பேரையும் அங்க நிக்க வச்சு, இங்க பாருங்க, நீங்க சொன்னதையெல்லாம் கேட்டு நான் செய்ய முடியாது, நீங்க என்ன குற்றச்சாட்டு சொன்னீங்களோ அந்த வந்தவர்கள் நான் கூப்பிட்டு விசாரிப்பேன், அவர்கள் நிலை என்ன, ஏன் வந்தாங்க, அவர்கள் பின்னணி என்ன, என்ன மாதிரி நீங்க சொல்றீங்களோ அத்தனையும் உங்க முன்னாடி வச்சு அவங்கள்ட்ட கேட்டுட்டு அப்புறம்தான் நான் முடிவெடுப்பேன்ட்டார். இதான் நீதி, இதான் நேர்மை. ஒன் சைடா சொல்லக்கூடாதுல்ல, இருதரப்பையும் கேட்கணும்ல. அவர் நியாயமா நடந்துகிட்டார். நஜ்ஜாஷி மன்னர் இப்படி சொன்ன உடனே ஜாஃபர் பின் அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையில் சஹாபாக்கள் கூட்டம் அங்க நிற்கிறாங்க. அதுல ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறாங்க. இந்த உரையாடலை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் தன் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? ஏகத்துவ கொள்கை, ஓர் இறை நம்பிக்கை, அல்லாஹ்வை பற்றிய அச்சம் ஒருவனுக்கு வந்தால் ஒட்டுமொத்த வாழ்க்கை மாறி போயிடும் சொர்க்கத்தை நோக்கி. எப்ப அல்லாஹ்வை பற்றிய அச்சம் ஒருத்தனுக்கு வரலையோ ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நரகத்தை நோக்கி மாறும் என்பதற்கு இந்த இளைஞர்களின் வாழ்க்கை மாற்றம்தான் ஒரு மிக சிறந்த ஒரு உதாரணம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அப்போ ஜாஃபர் பின் அபி தாலிப் அந்த நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட பேசுறாங்க. ஐயுகல் மலிக், அரசரே,
குன்னா கௌமன் அஹ்ல ஜாஹிலியா, நாங்கள் அறியாமை காலத்து கூட்டமாக இருந்தோம். எப்படி இருந்தாங்கன்னு சொல்றாங்க பாருங்க. இன்னைக்கு இளைஞர்களை என்னவெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோமோ, இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் பிற சமுதாயத்தவர்களோடு சேர்ந்து அவர்களின் கலாச்சாரத்தை காப்பியடித்து அப்படியே பின்பற்றி நியூ இயர் என்றால் நியூ இயர், கிறிஸ்துமஸ் என்றால் கிறிஸ்துமஸ், தீபாவளி என்றால் பட்டாசுன்னு அப்படியே எந்த சாயமும் இல்லாமல் கலந்து போய் இருக்கிறானோ, எல்லா வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டானோ, ஒரு கட்டத்தில் கல்லூரி படிப்புல போய் கடவுளே இல்லைங்கிற கொள்கைக்கு போய் பலரோடு வாழ்க்கை நடத்தி தன் கொள்கையை மறந்து பயணித்துக் கொண்டிருக்கிறானோ, இதே மாதிரியான ஒரு நிலை அல்லாஹுவை அஞ்சாத காரணத்தினால் இந்த இளைஞர்கள் தரிகட்டு போகிற நிலை போல அன்றைக்கு இருண்ட கண்டமாக இருந்தவர்களின் நிலை இருந்துச்சு. அப்ப ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குன்னா கௌமன் அஹ்ல ஜாஹிலியா, நாங்கள் அறியாமை காலத்து சமுதாயமாகத்தான் இருந்தோம். என்ன மாதிரி இருந்தோம் தெரியுமா? நஅபுதுல் அஸ்னாம், சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம். வநஅகுலுல் மைத்தா, ஹராமானதை சாப்பிட்டு கொண்டிருந்தோம். வநஅத்தில் ஃபவாஹிஷ், மானக்கேடான காரியங்களை செய்து வந்தோம். வநக்தாஉல் அர்ஹாம், உறவினர்களை முறித்து வாழ்ந்தோம். வநுஸையுல் ஜிவார், அண்டை வீட்டார்களுக்கு துன்பம் இழைத்து கொண்டிருந்தோம். யகுலுல் கவியு மின்னல் லைஃப், எங்களில் பலமானவர்கள் பலமில்லாதவர்களை அடித்து துன்புறுத்தி அவர்களிடமிருந்து வழிப்பறி செய்து சாப்பிட்டு வந்தார்கள். ஃபகுன்னா அலா தாலிக், இப்படித்தான் எங்க வாழ்க்கை இருந்துச்சு. மொத்தமா சொல்லிட்டார், எங்க வாழ்க்கை ரொம்ப டேமேஜா இருந்துச்சு, இப்படித்தான் நாங்க இருந்தோம். எது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா பஅஸல்லாஹு இலைனா ரசூலம் மின்னா, எங்களிலிருந்தே அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பி வைத்தான். அது வரைக்கும் இப்படித்தான் இருந்தோம். அந்த தூதர் யார் என்று எங்களுக்கு தெரியும். நஅரிஃபு நஸபஹு வ சிதுகஹு வ அமானத்தஹு, அவருடைய குலம் என்ன, அவருடைய வாய்மை என்ன, அவருடைய நேர்மை என்ன, நாணயம் என்ன, எல்லாம் எங்களுக்கு தெரியும். வ அஃபாஃபஹு, அவருடைய சுயமரியாதை கண்ணியம் என்ன என்று எங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட தூதர் எங்கள்கிட்ட வந்தார். வந்து ஃபதஆனா இலல்லாஹி, எங்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார். அல்லாஹ் வணங்கன்னு சொன்னார். எதுக்கு அழைச்சா தெரியுமா? லின் வஹிதஹு, அவன் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொன்னார். ஏற்கனவே அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்கவங்களுக்கு அல்லாஹ்வை மட்டும் வணங்குன்னு சொன்னார், ஒருமைப்படுத்த வேண்டும் என்றார். ஒன் நாபுதஹு, அவனை வணங்க வேண்டும் என்றும், ஒன் நஹ்லா மா குன்னா நாபுது நஹ்னு வ ஆபாவுனா மின் தூனிஹி மினல் ஹஜாரத்தி வல் ஔசானி, கற்களையும் சிலைகளையும் நாங்களும் எங்கள் முன்னோர்களும் எதை வணங்கி வந்தோமோ அதை கைவிட்டு விட வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னார். வ அமரனா பி சிதிக்கில் ஹதீஸ், உண்மையை பேச வேண்டும் என்று சொன்னார். வ அதாயில் அமானா, அமானிதங்களை உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னார். வ சிலத்திர் ரஹீம், உறவினர்களை இணைத்து வாழுங்கள் என்றார். வ ஹுஸ்னில் ஜிவார், அண்டை வீட்டாரோடு அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்றார். வல் கஃபி அனில் மஹாரிமி, அல்லாஹ் தடை விதித்ததில் நீங்களும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்றார். வ திமாயி, உயிர் பலிகளில் ஈடுபடாதீர்கள் என்றார். வ நஹானா அனில் ஃபவாஹிஷ், மானக்கேடான காரியங்களை விட்டு எங்களை தடுத்தார். வ கௌல சூர், பொய் பேசுவதை விட்டு எங்களை தடுத்தார். வ அக்லி மாலில் யத்தீம், அனாதைகளின் சொத்துக்களை சாப்பிடுவதை விட்டு எங்களை தடுத்தார். வ கத்ஃபில் முஹ்சனா, பத்தினி பெண்கள் மீது அவதூறுகளை சொல்வதை விட்டும் எங்களை தடுத்தார். அப்படின்ட்டு இந்த ஜாஃபர் பின் அபி தாலிப் இதையெல்லாம் சொல்லி தொலை சொல்லி இருக்கிறாரு, எங்களை தர்மம் செய்ய சொல்லி இருக்கிறாருங்கிற விஷயங்களை எல்லாம் அடுக்கிறார். அப்படி அடுக்கிக்கிட்டு இருக்கும் பொழுது ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்கள் இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறார். எதையெல்லாம் இந்த தூதர் எங்களை செய்ய சொன்னாரோ, நாங்கள் அல்லாஹுவை ஒருவனாக வணங்க துவங்கிய காலத்திலிருந்து நாங்க எல்லாம் மாறிட்டோம், நாங்க எல்லாமே மாறி திருந்திட்டோம். வந்திருக்கிற இந்த 2 பேர் எங்களை எதுக்கு விட்டுட்டு போறாங்க தெரியுமா? மக்காவுக்கு எதுக்கு இழுத்துட்டு போக நினைக்கிறாங்க தெரியுமா? நாங்க எந்த பாவத்தை இதற்கு முன்னால் செய்து வந்தோமோ அதே பாவத்தை செய்யணும்னு நினைக்கிறாங்க. எந்த ஹராமை விட்டு ஒதுங்கினோமோ அந்த ஹராம்ல ஈடுபடணும்னு ஆசைப்படுறாங்க. எந்த ஹலாலை இது ஹலால் என்று புரியாம இருந்தோமோ அந்த வழிகேட்டிலேயே இருக்க சொல்றாங்க. நாங்க அதை செய்ய மாட்டோம். உங்கள்கிட்ட நியாயம் தேடி வந்திருக்கிறோம், உங்கள்கிட்ட நீதி கிடைக்கும் வந்திருக்கிறோம், உங்க மூலமா எங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் வந்திருக்கிறோம்னு சொல்லி அங்கே ஜாஃபர் பின் அபி தாலிப் உண்மையை முழங்குகிறார். இந்த இடத்துல நீங்க யோசிச்சு பார்க்கணும், ஒரு ஏகத்துவ சிந்தனை, அல்லாஹுதான் கடவுள், அவன் நாளை மறுமையில் நம்மளை விசாரிப்பான் என்கின்ற சரியான நம்பிக்கை எந்த இளைஞனுக்கு வந்தாலும் சரி மொத்த வாழ்க்கையை மாற்றிவிடும். அது இல்லாத யாராக இருந்தாலும் சரி மொத்த வாழ்க்கையும் நாசமாக்கிவிடும். இது அடிப்படை. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். அல்லாஹ்வை பயப்படணும்.
நாளை மறுமையில் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லியாக வேண்டும் என்பதை அடிப்படையா வச்சா எல்லாம் நம்மள்ட்ட வரும். நாம் சிறப்பாக செயல்படுவதற்கு என்ன செய்வது? அன்றாடம் அல்லாஹ்வை நினைப்பதற்கு என்ன வழி? தொழுகை. அந்த தொழுகை தான் இன்ன ஸலாத்த தன்ஹானில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், மார்க்க விரோத செயல்களை விட்டும் மானங்கெட்ட செயல்களை விட்டும் தொழுகை தான் உன்னை தடுக்கும். அதை ஈடுபடும் போது எல்லாம் கட்டாயிருச்சு, எல்லாம் சீர்படுத்திடும். இந்த தொழுகையை தோழமையாக்குகிற பொழுது ஷைத்தான் விரண்டோட ஆரம்பித்து விடுவான். முடிஞ்சிருச்சு. ஏன் தெரியுங்களா? இந்த ஒரு இபாதத்து தான் சாகர வரைக்கும் நம்ம கூட இருக்கும். நோன்பு வருஷத்துக்கு ஒரு மாசம் வர்றது, ஜக்காத்து வசதி உள்ளவர்களுக்கு வருவது, ஹஜ்ஜு இயன்றவர்களுக்கு வருவது, தொழுகை சாகர வரைக்கும் வரும். ஆம்பளை பொம்பளை, உள்ளூர் வெளியூர், நோயாளி, ஆரோக்கியம் அனைவருக்கும் சமமாக வரும். அதானே? எல்லாரும் தொழுதாகணும்ல. நின்னு முடியாட்டி உட்கார்ந்து தொழுதாகணும், உட்கார்ந்து முடியாட்டி படுத்தாவது தொழுதாகணும். தொழுது அல்லாஹ்வை நினைக்கிறாய். அகிமிஸ் ஸலாத்தல் ஸிக்ரி, என்னை நினைப்பாயாக. தொழுகை நிலைநாட்டின. எப்ப தொழுகை நிலைநாட்ட ஆரம்பிக்கின்றானோ அவன் ஒரு கணம் உணர்வான். நல்லதொரு உபகாரம் என்ன? அன் தாபுதல்லாஹ்க அன்னக தராஹு, நீ அல்லாஹ்வை பார்க்கிறது மாதிரி நினைச்சு தொழு, வணங்கு. ஃப இல்லம் தகுன் தராஹு ஃப இன்னஹு யராக், நீ அவனை பார்க்க முடியாட்டினாலும் கூட அவன் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவது இந்த தொழுகை. அதில் தோழமையாக்கி கொண்டால் எல்லா பாவத்திலும் இந்த சமுதாயம் விடுபட்டுரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பெற்றோர்கள் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்முடைய குழந்தைகளை நமக்கு அருளாக சொல்கிறாங்க இல்லையா? நபிமார்கள் அருளாக கேட்டார்கள், ரப்பி ஹப்லி மின சாலிஹின், இறைவா சாலிகான புள்ளையை எனக்கு வழங்குவாயாக, அருளாக அன்பளிப்பு செய்வாயாகன்னு கேட்டார்கள். அந்த குழந்தை நமக்கு ஒரு அருள், அன்பளிப்பு இல்லையா? அதே அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான், உங்க எதிரி யார் தெரியுமா? உங்கள் மனைவி, உங்க பிள்ளைங்கன்றான் அல்லாஹ். ஏன்? அவர்களை சரியான மார்க் அடிப்படையிலே நாம் உருவாக்காவிட்டால் நாளைக்கு எதிரி வெளியே இல்லை, இங்க இருப்பான். நம்மளை சாகடிக்கிறதுக்கு வெளியே தேட வேணாம், இங்க இருப்பான். நம்மை மதிக்க மாட்டான், நம் சொல்படி கேட்க மாட்டான், நம் பொருளாதாரத்தை நம்மிடத்திலிருந்து பிடுங்குவான். வாங்க மாட்டான், பிடுங்குவான். கிடைக்காவிட்டால் கொல்லவும் முற்படுவான். நடக்கும். ஏன்? ஒரே புள்ளன் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம், அப்ப புலம்புவான். பள்ளிவாசல தனிச்சு அழுதுகிட்டு இருப்பான். என்னப்பா பிரச்சனை? எதிர் வீட்டுக்காரன் பிரச்சனையா? இல்ல. பக்கத்து வீட்டுக்காரன் இல்ல, என் புள்ளதாங்க. அடே நீ பல வருஷமா புள்ள இல்லைன்னு கஷ்டப்பட்ட. ஆமாங்க, இப்ப ஏன்டா பெத்து வளர்த்தோம்னு கஷ்டப்படுறேன்னு சொல்லுவான். அப்படி ஆயிடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், கு அன்ஃபுஸக்கும், உங்களை காப்பாத்திக்கிங்க, அஹ்லீக்கும், உங்க குடும்பத்தை காப்பாத்திருங்க, நரகத்திலிருந்து காப்பாத்திக்கிங்க. அதற்கான சரியான வழி இந்த ஓரிரை நம்பிக்கை தூய்மையாக உள்ளத்துல ஏத்திக்கிட்டோம்னா நமக்கு மிகச்சரியான வழிகாட்டி அல்லாஹ்வின் தூதர் தான். அவர்கள் சொன்னது மாதிரி என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்று நாம் செயல்பட்டால் நம் பிள்ளைகள் செயல்படும். நாம் சரியாக நடந்தால் பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. நாம 2 நாளைக்கு சுபுக்கு எந்திரிச்சா 3ஆவது நாள் புள்ள எந்திரிப்பான், இல்லாட்டி நம்ம எழுப்புவோம் அப்படிங்கிற பயம் வரும். அதானங்க யதார்த்தம். நாம கொரட்டை விட்டு தூங்கிட்டா அவனை எழுப்புறதுக்கு நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரும், குடும்பத்தோட படுத்துக்கிறது. இதான் நிலை. நாம் மிகச்சரியாக நடந்தால் எதிரி கூட மாறுவான், அல்லாஹ் நாடினால். இந்த ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்களை பற்றி, இந்த முஸ்லிம்களை பற்றி, இந்த சஹாபாக்களை பற்றி, அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவதூறாக அபாண்டமாக அந்த நஜ்ஜாசி மன்னரிடத்திலே சொன்னார்களே 2 இளைஞர்கள், மக்காவிலிருந்து வந்த எதிரிகள், குஃபார் கூட்டத்தினர்கள். நடந்தது என்ன? இந்த ஜாஃபர் பின் அபி தாலிப் சொன்ன உண்மையை எல்லாம் அங்கதான் கேட்டாங்க. அப்பதான் உணர்றாங்க, ஆகா, ஒரு தப்பான ஒரு தகவலை மனசுல வைத்துக்கொண்டு இந்த தூதரையும் இந்த கூட்டத்தையும் நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டோமோ என்கின்ற குற்ற உணர்ச்சி அவர்களை தாக்கியது. நிலைமை என்ன? வரலாற்று பின்னணியிலே அந்த கூட்டத்தில் இருவராக சென்றவர்களில் அம்ர் இப்னுல் ஆஸ் பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், இன்னொரு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இறுதி காலத்தில் முஸ்லிம்களாக நபித்தோழர்களாக பயணித்தவர்கள். ஏன்? இந்த இளைஞர்களின் வாழ்க்கை மாற்றம் இறையச்சத்தின்படி அமைந்தது. நாமும் இறையச்சத்தின்படி இருந்தால் நம் வாழ்க்கையும் மாறும் என்பதை செயல் வடிவத்தில் உணர்ந்தார்கள். நாம் அப்படி வரணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. எந்த இளைஞர்களாக இருந்தாலும் சரி, எந்த பணி செய்பவர்களாக இருந்தாலும் சரி, நாம் எந்த பணியை சமுதாயத்திற்கு நலம் நாடி முன்னெடுக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம உள்ளத்துல தைரியம் வரணும், தன்னம்பிக்கை வரணும். அல்லாஹ் தான் என் பொறுப்பாளன்கிற முழு நம்பிக்கை நம்மள்கிட்ட வரணும். அந்த நம்பிக்கை இல்லாததானங்க ஒரு ஐடில படிக்கக்கூடிய ஒரு மாணவி தனக்கு ஒரு மார்க் குறைந்து விட்டது என்று தற்கொலை செய்தவள் யார்? முஸ்லிம் பெயர் தாங்க இல்லையாங்க. அஞ்சா இல்லையா பிரச்சனை?
மன சோர்வுல தற்கொலை நடந்துச்சா இல்லையா? எந்த நிலையிலும் இந்த தற்கொலை வரக்கூடாதுல்ல. அல்லாஹ் சோதிக்கிறதுக்கு தானங்க நம்மளை வாழ வச்சிருக்கிறான். நான் ஏண்டா சாகணும், அது வரும்போது ஏத்துக்கிறேன் என்றல்லவா நம்ம பயணிக்கணும். இன்றைக்கு விவசாயிகள் எவ்வளவு நாள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசு கேட்குமா? கேட்காது, காது கொடுக்காது, கருணை காட்டாது, சட்டத்தை மாற்றாது, புடிச்ச புடியாகத்தான் இருப்பார்கள். இது விவசாயிகளுக்கு தெரியும். அதனாலதான் பஞ்சாப்ல இருந்தும் உத்தரப்பிரதேசம் வந்த விவசாயிகள்லாம் தெல்ல தெளிவான வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. நான் ஒரு நாள் 2 நாள் போராட வரலடா, 6 மாசம் போராட வந்திருக்கேன். ஆனால் இந்த நாட்டில் எல்லாத்தையும் பிரைவேட்ல கார்பரேட்டுக்கு தாரை வார்த்து கொடுக்கின்ற இந்த அரசாங்கம் மக்களுக்கு ஆட்சி செய்யுங்கடான்னு உட்கார வச்சா தாரை வார்த்து வித்து தின்னுட்டு இருக்கிறானுங்க. இந்த அரசாங்கம் கடைசியில தொண்டக்குழியில கை வச்சிருக்கிறான். விவசாயத்தை தாரை வார்ப்பதற்கு சட்டம் போட்டிருக்கிறான். 3 முக்கியமான சட்டம் வேளாண்மையை நாசமாக்கி விவசாயிகளின் வாழ்வுரிமையை பறித்து இந்திய நாட்டில் உள்ளவன பஞ்சத்துல சாகடிக்கிற சட்டம், அதை சட்டமேற்றிருக்கிறான். எப்ப? கொரோனா பீதியில மக்கள் நடமாடி கொண்டிருக்கும் பொழுது, நடமாட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த பொழுது, மற்ற நாட்டுக்காரங்களாம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உதவித்தொகை அறிவிச்ச காலகட்டத்தில் இவன் ஒவ்வொரு குடிமகனும் பட்னி கிடந்து சாகுங்கடான்னு சட்டம் போட்டான். அதை எதிர்த்து இன்னைக்கு விவசாயிகள் ரோட்ல நிக்கிறாங்க, கடும் குளிர்ல பனியில நிக்கிறாங்க, போராட்டம் உச்சத்தை அடையுது. ஆனால் அதில் கரும்புள்ளியாக இருந்தது என்ன தெரியுமா? அவர்கள் தன்னம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா இழந்து ஒருத்தர் 2 பேராக தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதே பிரச்சனை சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் என்று வரும் பொழுது, நீ சிறுபான்மை, நீ முஸ்லிம், அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதாக இருந்தால் நீ முஸ்லிம் தானே, அப்ப நீ இந்த நாட்டில் இருக்க முடியாது. நீ அல்லாஹ்வோடு மற்றவர்களை வணங்குகிற கொள்கை வந்தால் இந்த நாட்டில் இருக்கலாம். இதான் ஒப்பந்தம், இதான் பேரம். இந்த பேரத்தில் தான் நம்மளை அழைக்கிறார்கள். அன்றைக்கு நபிமார்களை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? எங்கள் மார்க்கத்துக்கு திரும்பி வந்துருங்க, அல்லது இந்த ஊரை விட்டு காலி பண்ணுங்க. இதே பேரத்தை இன்னைக்கு பேசுகிறார்கள். நீ முஸ்லிம்னு சொன்னீன்னா எடு, என்பிஆர் எடு, என்ஆர்சி எடு, சிஏ எல்லாம் பேசுவோம். இல்லைன்னா சாப்டர் க்ளோஸ். இதானுங்க பேரம். போராட்டம் நடந்துச்சு, எல்லா இடத்துலையும் நடந்துச்சு, நாடு முழுக்க வெடிச்சது. எந்த போராட்டத்திலேயாவது நம்பிக்கை இழந்து ஒரு முஸ்லிம் தற்கொலை பண்ணானா? ஏன் பண்ணல? மார்க்கத்துக்கு தானங்க போராட்டமே. அடை நான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்கிற நம்பிக்கைக்கு தானங்க போராட்டம். அப்ப தற்கொலை பண்ணாத நம்பிக்கை சீர்குலைஞ்சிருமே, மறுமை பற்றி அச்சம் சீர்குலைஞ்சிருமே, அல்லாஹ் ஒருவன் என்னை விசாரிப்பான்கிற அந்த கொள்கை உடைஞ்சு போயிருமே. யாரும் தற்கொலை பண்ணல. நமக்கு இந்த உறுதியை கொடுத்தவன் யார்? அல்லாஹ். இந்த கொள்கை தான் கொடுத்தது. அல்லாஹ் தான் கடவுள், அவனுக்கு இணை வைக்க மாட்டேன்கிற கொள்கை ஒருவன் வைத்துக் கொண்டால், அப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தால் தான் மறுமையில் ஜெயிக்க முடியும் என்கிற மறுமை நம்பிக்கை இருந்தால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் எரியப்பட்ட பொழுது அந்த நெருப்பை அல்லாஹ் குளிர வைப்பான் என்கிற நம்பிக்கை, அல்லாஹ் போதுமானவன் என்கின்ற நம்பிக்கை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்துச்சு. அந்த உறுதி அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். இளைஞர்களை பற்றி அல்லாஹ் திருமறையில் பேசுகிறான். இன்னஹும் ஃபித்யத்துன். உங்களுக்கு ஊர்ல தௌஹீதை சொன்னார்கள், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று முழங்கினார்கள், ஊர் முழுக்க எதிர்த்தார்கள், அரசாட்சியை எதிர்த்தது, விரட்டி அடித்தார்கள். அவர்கள் தங்களுடைய உயிரை காத்துக் கொள்வதற்காக இது அவள் ஃபித்யத்து இலல் கஹ்ஃப், குகையிலே போய் ஒளிந்து கொண்ட கூட்டத்தை பற்றிய செய்தி சொல்லட்டுமா? அல்லாஹ் கேட்கிறான். சூரா கஹ்ஃப் 18ஆம் அத்தியாயத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹும் ஃபித்யா, அவர்கள் இளைஞர்களாக இருந்தார்கள். ஆமனூ பி ரப்பிஹிம், தங்கள் இறைவனை நம்பினார்கள். ஃபஸித்னாஹும் ஹுதா, நேர்வழியை அதிகரித்தோம்ங்கற அல்லாஹ். யார் இறைவனை நம்புகிறார்களோ, அளப்பெரிய நம்பிக்கை வைக்கிறார்களோ, அவனை அஞ்சுகிறார்களோ, அவனிடத்தில் விசாரிக்கப்படுவோம் என்று யோசிக்கிறார்களோ, அவர்கள் நேர்வழியில் பயணிப்பார்கள், இலக்கு மாற மாட்டார்கள். அந்த அடிப்படையில் உங்களை அழைக்கிறோம், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று. அதுதான் சரியான கொள்கை. நாளை மறுமையில் அதுதான் செல்லும், அதுதான் வெல்லும். இதை கவனத்தில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஈருலகத்தில் மகத்தான வெற்றிக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்க வேண்டும். வயசான காலத்தில் கவலைப்படுவதோ, கண்ணீர் விடுவதோ, கை சேதப்படுவதோ முடியாம போயிடும். வயசாக இருக்கிற நேரத்தில் இதே தமிழகத்தில் மக்கள் மத்தியிலே ஆலிம் மக்களாக, பெரும் தகைகளாக வள வந்தவர்கள் ரஹ்மானியர்கள். கிளியனூர் ரஹ்மானியா மதரசால படிச்சு ரஹ்மானின் பட்டம் வச்சிருப்பாங்க. நீடூர்ல படிச்சவங்க இருக்காங்க, மிஸ்பாஹின்னு பேர் வச்சிருப்பாங்க, பட்டம் வாங்கியிருப்பாங்க.
வேலூர்ல படிச்சு பாக்கியாத்து சாலியாத்துல படிச்சு பாக்கவின் பட்டம் வாங்கியிருப்பாங்க. லால்பேட்டையில படிச்சு மண்பையின் பட்டம் வாங்கியிருப்பாங்க. அந்த பெருந்தகைகள்ல ஷிர்க்குக்கு ஆதரவாக, அல்லாஹ்வுக்கு இணையாக இந்த பெரியார்கள் மகான்களை வழிபடலாங்கிற நம்பிக்கையில இருந்தவங்க, அதை வழிமொழிஞ்சவங்க, அதற்கு வக்காலத்து வாங்கினவங்க, ஒரு கட்டத்தில் இது தௌஹீது தான் சரியான கொள்கை, அல்லாஹ்வை பயப்படுறவன் தான் திருந்துவானே தவிர பலரையும் நினைக்கலாம், பலருக்கும் மொட்டை அடிக்கலாம்னு போறவன் திருந்த மாட்டான், வருந்த மாட்டான். கொள்கையில தெளிவடையாதவன் வழிகேட்டில் போய் நிற்பான். இங்கே சமாதியை வழிபட ஆரம்பித்து விட்டால் சிலை வழிபாட்டை அங்கீகரிப்பான், சமரசத்தோடு இருக்க நினைப்பான், அனைத்து பண்டிகையும் ஒப்புக்கொள்வான், கடவுளே இல்லைங்கிற நாத்திகத்திற்கு போவான். இல்லை, அல்லாஹ் வணங்கணுங்கிற கொள்கை தான் சரின்னு அவர்கள் உணர்ந்த காலத்தில், அந்த மௌலவிகள் சிலர் உணர்ந்த காலத்தில் அவங்களுக்கு வயசு 75-80 தாண்டிடுச்சு. இந்த காலத்தில் 55 தாண்டினாலே நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில், நபிகள் பெருமகனார் காலகட்டத்தில் ஒரு 50-55 வயசுல எல்லாம் நபிகளார் இளைஞர் தான், இளைஞர் என்றுதான் சொல்லப்பட்டார்கள். அது வேற வலு, அந்த உடல் திறன். ஆனால் முதுமை என்று வந்துவிட்டால் இந்த உள்ளத்தில் ஏற்றிருக்கிற கொள்கைக்காக அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்ய முடியும், அறிவுரையை இயன்றவரை தான் சொல்ல முடியுமே தவிர ஆற்றல் மிக்க களத்தில் நின்று தீமைகளை கரம் கொண்டு, இரும்பு கரம் கொண்டு தடுக்கக்கூடிய துணிச்சல் நமக்கு இருக்கவே இருக்காது. அதையும் நமக்கு வரலாறு சொல்லித் தருகிறது. பாருங்கள், பெத்த புள்ளைய காணோம்னு சொல்லி, பெத்த புள்ளைய ஓனாய் சாப்பிட்டுருச்சுன்னு சொல்லி இருக்கிற பிள்ளைங்கள்லாம் பொய் சொன்ன பொழுது யாக்கூப் நபியால் கோவப்பட முடிந்ததா? ஆத்திரப்பட முடிந்ததா? என் பிள்ளைய தூக்கிட்டு போய் எங்கடா கொன்னீங்க என்று கேட்க முடிந்ததா? நீங்க தாண்டா பாலடைஞ்ச கிணத்துல தள்ளிட்டீங்க என்றுதான் சொல்ல முடிந்ததா? ஒழுங்கு மரியாதை சொல்ல நடக்கிறதே வேற, ஓடுங்கடா வீட்டை விட்டு என்று மிரட்டத்தான் முடிந்ததா? வயசு, முதுமை. இன்னொரு பிள்ளையும் காணல பிற்காலத்துல. அட பாவிகளா, யூசுஃபுக்கு பண்ண மாதிரியே பண்ணிட்டீங்களேடா. ஃபஸபுருன் ஜமீல், நான் அழகான பொறுமையை மேற்கொள்கிறேன் நாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். ஏன் பொறுமை செய்ய முடிஞ்சது தெரியுமா? அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். நான் பொறுமையா இருந்துக்கிறேன் ஏன் சொன்னாங்க தெரியுமா? இயலாது, அப்ப இயலாது, அது முதுமை. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் என்று அறிவிக்கப்பட்ட நேரத்தில் ஜம்மிலூனி, அவர் முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தாங்க. 600 ரெக்கைகள், வானம் பூமி தோற்றம் எப்படி இருக்கும்? அட, ஒரு அதிசயமான ஒரு உருவத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்? பதட்டம் உச்சத்திற்கு வருகிறது. என்ன போத்துங்க, என்ன போத்துங்கன்னு ஓடி வந்தாங்க. தன்னை கைவிடப்பட்டவர்களை போன்று நினைத்தார்கள். கதீஜா அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா. ஏன் கவலைப்படுறீங்க? பதறாதீங்க, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் உறவுக்காரர்களை இணைத்து வாழ்கிறீர்கள். ரசூல் அப்பதான் தூதராகிறாங்க. அந்த நெருக்கத்துல தான் தூதுத்துவம் கிடைக்குது. ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்கள் தான். ஆனா அதற்கு முன்னால் நபிகளார் எப்படி இருந்தார்கள்? நீங்கள் உறவுக்காரர்களை இணைத்து வாழ்ந்தீர்கள். ஒ தஹ்மிலுல் கல், சுமைகளை எல்லாம் நீங்கள் சுமந்தீர்கள். ஒ தக்ஸிபுல் மௌதூம், அதாவது சத்தியத்திற்காக உதவி செய்தீர்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீங்கள் உழைத்தீர்கள். அல்லாஹ் உங்களை எப்படி விடமாட்டான், வாங்க அப்படின்னு கூட்டிட்டு வரக்கா பின் நௌஃபல்ட்ட போனாங்க. அவர் தௌராத் வேதங்களையும் இன்ஜீல் வேதங்களையும் படித்திருக்கிறவர். அவர் கண் தெரியாத நிலைக்கு போயிட்டார், அவ்வளவு முதுமை. அவர்கிட்ட போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த சம்பவத்தை சொன்ன உடனேயே அவர் சுதாரித்துக் கொண்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். அப்ப அவர் கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து அழுதார். என்ன தெரியுமா? நான் ஒரு இளைஞனாக இருந்திருக்க கூடாதா? இதுதான் கவலையே. ஏன் தெரியுமா? உன்னை இந்த ஊர்க்காரர்கள் விரட்டி அடிப்பார்கள். இது நடக்கத்தான் போகுது. அந்த நேரத்தில் உனக்கு உதவி செய்யற இடத்துல நான் இருக்க முடியாம போகுமே. நான் ஒரு இளைஞனாக இருந்தால் நான் உதவி செய்வேனே அப்படின்னு அவர் கவலைப்பட்டார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நான் விரட்டி அடிக்கப்படுவேனா? என்னை இந்த ஊர்க்காரங்க விரட்டுவாங்களா? அப்போ வரக்கா சொன்னார், சத்தியத்தை கொண்டு வந்த எல்லா தூதர்களும் விரட்டி அடிக்கப்படத்தான் செய்தார்கள். அப்ப வரக்காவுடைய வேதனையை பார்த்தீங்களா? அதுக்கு பிறகு அவர் இறந்துட்டார். ஒரு முதுமை என்று வந்துவிட்டால் கவலை தான் பட முடியும், கண்ணீர் தான் வடிக்க முடியும், கரம் கொண்டு நிற்க முடியாது. அந்த இளமைன்னு அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கிறான்ல, சரியா பயன்படுத்தணும். நம்முடைய காலம் எப்படி இருக்கணும்? நாளை மறுமையில அர்ஷனுடைய நிழலை அல்லாஹ் தருகிறான். யாருக்கு? ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தி ரப்பி, தன் இறைவனது வழிபாட்டில் இளமை பருவத்தில் வளர்ந்தாங்க பாருங்க. அப்படியே வளர்ந்த வளர்ப்பே இந்த மார்க்கத்தின் அடிப்படையில். அப்படி நாம வளரணும், நம்முடைய பிள்ளைங்களை வளர்க்கணும். அதை ஆழமாக மனதில் பதிவு செய்யுங்கள்.
இன்றைக்கு எத்தனையோ சினிமா பாடல்களையும் சினிமா படங்களையும் நடிகர்களின் பெயர்களையும் குடும்பத்தையும் உள்ளத்தில் சுமக்கிறவனை கொண்டு போய் குர்ஆனை மனப்பாடம் செய்து கொள் என்று மறுமை வெற்றிக்கு, உலகத்தில் வாழ்வதற்கு, வழிகாட்டிக்கு, அனைத்திற்கும் நிவாரணி, அருட்கொடை, நேர்வழி இந்த குர்ஆன் தாண்டா, இதை உள்ளத்துல சுமடா என்று அவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்போம். சஹாபாக்கள் அன்றைக்கு சொன்னார்கள், நஹ்னு நக்ரவுல் குர்ஆன், நாங்கள் குர்ஆனை ஓதுவோம், ஓ நுக்குரிவு அபுனானா, எங்கள் பிள்ளைகளுக்கு ஓதி கொடுப்போம், ஓ யுக்குரிவு அபுனாவுனா அபுனாகும், எங்க பிள்ளைங்க அவங்க பிள்ளைகளுக்கு ஓதி கொடுப்பார்கள். வாழையடி வாழையாக குர்ஆனை நாங்கள் கற்போம்னார்களே. அந்த உறுதிமொழி நம்மள்ட்ட இருக்கணும், அந்த மார்க்க தொடர்பு இருக்கணும். இன்றைக்கு நம்ம கையில குர்ஆன் இலகுவா வந்திருக்குது, எல்லார் கையிலையும் ஒரு பிரதி. இந்த பிரதியை ஒன்று திரட்டியவர் யார்? நபித்தோழர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இல்லையா? இதான் நமக்கு தெரியும். ஆனால் அனைத்து சூறாக்களையும் ஒரு பிரதியாக கொண்டு வந்தவர் யார்? மதீனாவிலே ஸைத் பின் சாபித் என்கின்ற ஒரு இளைஞர் செய்த காரியம் இது. ஒண்ணுக்கு 10 வாட்டி யோசிச்சாரு. குர்ஆன் அல்லாஹ் உள்ளத்துல தானே பாதுகாக்கிறதா சொன்னா, எல்லாருடைய உள்ளத்துல மனப்பாடம் பண்ணிட்டு போக வேண்டியதானே, அது ஏன் ஒரு நூல் வடிவாக, ஏடு வடிவாக கொண்டு வரணும்? இது தப்பாயிருமோ, இது புதுமையாயிருமோ, இது வழிகேடாயிருமோ என்று ஒண்ணுக்கு பலவாட்டி யோசிச்சு, இல்லை இது வழிகேடு ஆகாது என்று புரிந்து திரட்டினார். இன்றைக்கு உலகம் முழுக்க பல்லாயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான பிரதிகளை கையில் வைத்திருக்கிறார்கள்ங்க. அத்தனை பேரும் கையில் வைக்கின்ற இந்த பிரதியை தொகுக்க கஷ்டப்பட்டது ஒரு இளைஞன். அப்படிப்பட்ட சாம்ராஜ்யம் உருவாயிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் ஒரு இளமை தலைமுறை எப்படி இருந்தது? இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இளமை காலத்தில் திருமணம் ஆகாதவரை பள்ளியில் உறங்கிக் கொண்டிருந்தார். திருமணம் ஆகிவிட்டது. அவருடைய பேணுதல் எப்படி, அவர் கொண்ட கொள்கை எப்படி? அல்லாஹ்வின் தூதருடைய சொல்லுக்கு எதிராக தன் தந்தை உமர் ஆட்சியாளராக இருந்து சொன்னாலும் அவர் அல்லாஹ்வுடைய தூதரின் சொல்லுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களை பள்ளிக்கு வரலாம் என்றார்கள். பெண்களை பள்ளிக்கு வருவதை இப்னு உமர் ரலியல்லாஹுடைய மகன் தடுத்தார். அப்ப என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பெண்களை பள்ளிக்கு வர அனுமதி கொடுத்திருக்கும் பொழுது நீ யாரா தடுக்கிறதுக்கு, இனிமேல் உன்னோடு பேச மாட்டேன் என்று பெத்த பிள்ளையை பகைத்து கொண்டார். இவர் யார்? சிறு பிராயத்திலிருந்து தன் மார்க்கத்திலேயே வளர்ந்தவர், எனக்கு இறை வணக்க வழிபாட்டில் வளர்ந்தவர். இப்படி இந்த சமுதாயம் வளர வேண்டும், அப்படி மலர வேண்டும். அதுதான் மறுமையில் மகத்தான வெற்றிக்கு காரணியாக அமையும். அந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.